கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கூகுள் மீட்டாய் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன். எல்லா வியாதிகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து விடுவித்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கூகுள் மீட்டை கடந்து வந்திருக்கிறது இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தில் உயர்ந்து வரப்பட, இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா குறவுகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீர் வழி நடத்துவது தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமையால் நீர் எங்களை நிரப்பும், தெய்வீக ஆசீர்வாதத்தால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையால் நிரப்பி எங்களை வழி நடத்தி ஓரோ நாளும் பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே நாம் ஓரோ நாளும் தேவனோடு கூட ஆயிருக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறது. இயேசு ஒருபோது உங்களை கைவிடாதவராய் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார். மார்க்கு 1 அதிகாரம் അതിന്റെ 29 വചനം വാസിக்கலாம். മാർക്ക് 1 அதிகாரம் അതിന്റെ 29 വചനം. உடனே அவர்கள் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யுவானோடும் கூட சீமோன் அந்திரேயாஸ் என்பவருடைய வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவளை குறித்து அவர்களுக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போனது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சீமோனுடைய மாமியார் ஜுரமாயிருக்கிறார். அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போதே இயேசு அதை பார்க்கிறார், அதை கேள்விப்பட்டிருக்கிறார். சீமோனுடைய மாமியார் ரொம்ப ஜுரமாயிருக்கிறார், அது ரொம்ப ஜுரத்தோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு அவள் கிட்டே போகிறார், அவளுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனே அந்த ஜுரம் அவளை விட்டு மாறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும், நாம் சபைகளில் எல்லாம் கேட்கிறார். இதிலே ஆழமான சத்தியத்தை நாம் புரிய வேண்டும். அங்கே ஜுரமாயிருக்குத அந்த மாமியார் ஜுரத்தோட ஒரு வியாதியோடு இருக்கும் போது இயேசு அதை கேள்விப்பட்டு பக்கத்திலே கடந்து செல்லுகிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்று தெரியும் போது இயேசு உன்னுடைய பக்கத்தில் கடந்து வருவார். அவர் உன்னை தொடுவார், அவர் உனக்கு ஒரு விடுதலை அனுப்புவார். தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை கைவிடுத தேவன் அல்ல, அவர் உங்களை தள்ளிவிடுத தேவன் அல்ல. அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறது. இங்கே ஒரு சின்ன ஜுரம் தானே, அதுக்கு என்ன இவ்வளோ என்று கேட்கலாம். இங்க இயேசு அந்த ஒரு ஜுரமாயிருக்கிற சூழ்நிலையில் அந்த அம்மா அங்கே அதை எந்த பணிவிடையும் செய்ய முடியாது இருக்கும் போது, வீட்டில் வேலைகள் செய்ய முடியாது இருக்கும் போது, வீடை கவனிக்க முடியாது இருக்கும் போது இயேசு அவள் கிட்ட போய் அவளை கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார்.
அவர் உடனே ஜுரம் விட்டு மாறுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களையும் தொட வல்லமை உள்ளவராய் இருக்கிறது. உங்களையும் தொட வல்லமை உள்ளவராய் இருக்கிறது. அவர் உங்களையும் தொடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஒரு விடுதலை அனுப்புவார். இங்கே ஜுரம் விட்டு மாறிய அந்த மாமியார் என்ன செய்கிறார்? கீழே நாம் 31வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிட செய்திருக்கிறார். அப்போ உங்களுடைய வியாதிகள் விட்டு மாறி இருக்கிறார், உங்களுடைய பலவீனதைகள் விட்டு மாறி இருக்கிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கிறார் என்றால் நீங்க கர்த்தருக்கு ஊழியங்கள் செய்த மக்களாய் மாற்றப்பட வேண்டும். நீங்க கர்த்தருக்காக நிக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவரே, என்னுடைய வியாதிகளை மாற்றுங்க, என்னுடைய பலவீனதைகளை மாற்றுங்க, என்னுடைய கவலைகளை மாற்றுங்க. நான் உமக்காக நிற்பேன், நான் உம்முடைய பணிவிட செய்தவராய், உம்முடைய வேலைகள் செய்தவராய், உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்குத கர்த்தருடைய பிள்ளைகளே? நம்முடைய ஆரோக்கியம் தேவனால் வருகிறது, நமக்கு விடுதல் தேவனால் வருகிறது, நமக்கு அதே ஒரு நல்ல விடுதலை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் தான் நம்மை தொடுதவராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் கேட்கும் போதே கர்த்தர் உங்களை தொடுகிறார். யாரெல்லாம் உணருதோ அவங்க தெய்வீக வல்லமையோட ஜெபிக்கட்டும். கர்த்தர் இப்போது உங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை தொடுதவராய் இறங்கி வருகிறார். ஒரு தெய்வீக வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். தேவன் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கு தேவனுடைய எல்லா சீஷர்களும் அங்கு வருகிறார். இயேசுடைய எல்லா சீஷர்களும் அங்கே இருக்கிறார். அங்கே யாக்கோபோடும் யோவானோடு கூட அங்கு புறப்பட்டு செல்லுகிறார். அங்கு செல்லும் போது நிறைய மக்கள் இருக்கிறார். இந்த மாமியாருக்கு அவர்களை கவனிக்க முடியாது இருக்கிறார், வியாதியோடு இருக்கிறார், பலவீனதையோடு இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது தேவனுடைய ஊழியங்கள் செய்ய முடியாத வருகிறார், தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாது வருகிறார், அநேக காரியங்கள் செய்ய முடியாது இருக்கும் போது கர்த்தர் உங்களை தொடுதவராய் இருக்கிறார் என்று நம்பிக்கை வைக்கட்டும். இயேசு உங்களை தொடுவார், இயேசு உங்களுக்கு விடுதலை அனுப்புவார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறது. அந்த ஜுரம் விட்டு மாறும் போது உடனே அந்த மாமியார் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு பணிவிட செய்கிறார். ஞான நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அவர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்கே 32வது வசனம் வாசிக்கும் போது, சாயங்காலம் சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார். அங்கே சாயங்காலம் ஆகும்போது இயேசு அங்கே இருக்கிறார் என்று தெரிந்து அநேக வியாதிஸ்தரை கொண்டு வருகிறார், அநேக பிணியாளிகளை கொண்டு வருகிறார், அங்கே பிசாசு பிடித்தவங்களையும் கொண்டு வருகிறார். இங்கே எல்லா பட்டணக்காரும் எல்லா தேசத்திலிருந்தும் அங்கே இருக்கிற பட்டணக்கார் எல்லாரும் அங்கே வந்து கூடி இருக்கிறார். அப்ப இயேசு எங்கே இருக்குதோ அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கூடுவார், அநேகர் வந்து கூடுவார், வியாதிஸ்தர் வருவார், பிசாசு பிடித்தவங்கள் வந்து வருவார். அங்கே எதுக்காக வருகிறார்? ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்களில் இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் என்று நம்பிக்கை வைக்கட்டும். இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கை வைக்கட்டும். இங்கே அநேகர் சௌக்கியமாய் அதை கடந்து செல்லுவதே நாம் வசனத்தில் பார்க்கிறார். பலவிதமான வியாதிகள் அவர்களை விட்டு மாறுகிறார். பலவிதமான வியாதிகள் இந்த இயேசுவாலே அதை குணமாக்குறார். ஹல்லேலூயா. அநேகர் வருகிறார், அநேகர் பிசாசு பிடித்தவங்கள், அநேக பிணியாளிகள், அநேக வியாதிஸ்தர் அங்கு வருகிறார். இயேசு அவர்களை குணமாக்குறதை நாம் பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது,
ஏதோ ஒரு விஷயங்கள் கிடையாது. அவர் தொட்டால் விடுதல் நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? இன்றைக்கு இயேசு என்னை தொடுவார். உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளில் இருந்த கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைய தினம் யூடியூபிலூட கூகுள் மீட்டிலூടെ எங்களை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் அனுப்புவார். ஏனென்றால் நாம் அவருடைய பக்கத்திலேக்கு கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இங்க சாயங்காலம் ஆகும் போது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும், அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கே கடந்து வருகிறார். இயேசு கிட்ட வருகிறார். இங்கே நம்ம முன்னாடி வாசிச்சு கேட்ட வசனத்தில் அங்கே சீமோனுடைய மாமியாருடைய பக்கத்தில் இயேசு கடந்து செல்லுகிறார். உங்களுக்கு புரியுத வசனம்? இங்கே மாமியாருடைய பக்கத்தில் இயேசு கடந்து செல்லுகிறார். அவங்களோட கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். சாயங்காலம் ஆகும்போது என்ன செய்கிறார்? ஒரு பெரிய ஊழியத்தை இயேசு செய்கிறார். என்ன ஊழியம் செய்கிறார்? அவர் இருக்கிற இடத்துல அநேக ஆயிரம் பேர் வருகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவனை தூக்கி விடும் போது அதை பார்த்து அநேக ஆயிரங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார். அநேக ஆயிரம் மக்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாடுகளில் பிசாசுகளை இயேசு துரத்துகிறார். வியாதிஸ்தரை குணமாக்குகிறார். ஒரு விடுதலை கொண்டு நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே 38வது வசனம், அந்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் அதிന്റെ 38வது வசனம் வாசிக்கும் போது, அவர்களே அவன் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதனாலே அங்கே நான் போக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இடத்தில் மட்டும் இயேசு உட்கார்ந்தது கிடையாது. அவங்க அடுத்த ஊர்களுக்கு கடந்து சென்று பிரசங்கம் பண்ண விரும்பி இருக்கிறார். இந்த தினம் என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் ஏதோ ஒரு ஊருக்குள்ள மட்டும் உட்கார வைக்கிறதுக்காக அல்ல. நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை அடுத்த ஊர்களிலேக்கும் கொண்டு போகுவார். அவருடைய வாயாய் உங்களை மாற்றுவார். அவருடைய நாமத்தில் பிரசங்கம் பண்ண வைக்குவார். அவர் உங்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளுகள் தேவன் நம்மை உயர்த்துதவராய் இருக்கிறார். இயேசு ஒரு இடத்தில் உட்கார்ந்தது கிடையாது. அவர் சொல்லுகிறார், நான் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்படியும் போகுவான் நான் விரும்புகிறான். அங்கேயும் போக வேண்டி இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அதே அங்கேயும் போகலாம், நீங்க வாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இயேசு என்ன செய்திருக்கிறார்? அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அவர் பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். அவர் வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார். அதை இந்த நாளுகளை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஞானம் அந்த இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதை இன்றைய தினமும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது முதலாவது பிரசங்கத்தை கேட்கணும். எங்க தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுதோ அந்த வார்த்தைகளை நாம் கேட்கணும், அதை புரியணும். கர்த்தருடைய நாமத்தில் பிசாசுகள் துரத்தப்படும். கர்த்தருடைய நாமத்தில் வியாதிகள் நம்மை விட்டு மாற்றப்படும். இது நாம் விசுவசிக்கணும். இந்த நாள்களில் இயேசு இப்போதும் நம் வியாதிகளையும் மன கவலைகளையும் அவர் எடுத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. வியாதிகள் குணமாகும் போது அப்படியே தூரமாய் போவதற்காக அல்ல, தேவனுக்காக இனியும் பெரிய சாட்சியாய் நீங்க மாற்றப்படணும். அவங்களுக்காக வேலை செய்யணும், கர்த்தருக்காக வேலை செய்யணும். ஹல்லேலூயா. தேவனுக்காக முன்னாடி கடந்து வரணும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகம் வியாதிஸ்தரை குணமாக்கிய தேவன் நீரே அப்பா. எங்கள் பிரச்சனைகளையும் மாற்ற நீர் உண்மையுள்ள தேவன். எங்களை பாதுகாக்க நீர் உண்மையுள்ள தேவன். இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் நடுவில் இறங்குதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அதை இன்னைக்கு
வந்திருக்கிற தெய்வமே முத்தோட ஃபேமிலிக்காக விசேஷமாய் செபிக்கிறேன். அவங்களோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்தோட ஃபேமிலிக்காக செபிக்கிறேன். இந்த மகளையும் குடும்பத்தையும் அவங்களோட அம்மாவையும் அவங்களோட குடும்பத்தில் எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கள் இன்னைக்கப்பா பலப்பட்டு இருக்க, ஆசீர்வாதத்தோடு இருக்க, இந்த மக்கள் தேசத்தில் உயர்ந்து வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் கூட இரும். இப்ப யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க விரும்புதோ அவங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா, நீர் எனக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா. நீர் விடுதலை தரும்போது நான் உமக்காக வாழுவேன், உம்முடைய வேலைகள் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை அனுப்புவார். தேவன் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலையை கொடுப்பார். இந்த நேரத்தில் அப்பா, யாரெல்லாம் வர முடியாது இருக்குதோ அந்த மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றி இந்த மக்களை நீர் வசனங்கள் கேட்க கொண்டு வருதகவைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார்.